ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தः பிரணஷ்யதி. இப்பொழுது திரு ஊபே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि नमे भक्त प्रणश्यति. ओम नमो भगवते वेंकटेशाय नमः. நேற்றே சொன்னோம், இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். பகவத்கீதையுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே ஆழ்பொருளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஏனால் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்களையும் ஒரு மாத காலம் நாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து பெரியோர்களிடத்தில் அதை அடிபணிந்து கேட்டு அனுசந்தித்து ஆனந்திக்கலாம். அத்தனை பெருமை ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் என்று ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் இவை எல்லாவற்றிற்குமே, நம்முடைய இதிகாச புராணங்கள் எல்லாவற்றிற்குமே இத்தகைய பெருமை என்பது உண்டு. அதனால்தான் ஆழ்வார்கள் பேசுவார்கள், தெரித்தெழுதி வாசித்தும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கிறேன் போது என்பதாக. அதை எழுதுறது, கேட்கறது, வாசிக்கிறது, அனுசந்திப்பது, அனுபவிக்கிறது, மற்றவர்களுக்கு சொல்றது, இதுவே தனக்கு காலம், இதுவே தன்னுடைய கால யாப்பனம்னா காலத்தை கழிக்கிறது. அவ்வளோ ஆச்சரியமாக இந்த காலத்தை அவர்கள் கழித்து வந்தார்கள் என்று சொல்லுகிறார். கௌந்தேயா, குந்தியின் மைந்தரான அர்ஜுனா, முதலில் நீ நன்கு தெரிந்து கொள். அடுத்தது நீ ஒரு பிரதிஜை செய். நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என் பக்தனுக்கு ஒரு பொழுதும் எந்த சமயத்திலும் அவன் என்னால் கைவிடப்பட மாட்டான். அவனுக்கு ஆபத்து, நாசம் என்பது ஏற்படாது. இதை உலகறிய சொல்ல வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு நாம் சொல்லி வைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது வெறும் தலையாட்டிட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. சூப்பர் சுவாமி, பியூட்டிஃபுல் சுவாமி, அட்டகாசம் சுவாமி, உங்களை மாதிரி தான் சொல்ல முடியும், உங்களை யார் சொல்ல முடியும், உங்களை மாதிரி வேறு யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு வெறும் பிரசம்சை பண்ணிட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. அர்ஜுனன் அந்த மாதிரி பிரசம்சை பண்ணினாலும் பெருமாள் என்ன சொல்கிறார், நீ அறிந்தரை உலகத்திற்கு உரத்த குரலில் சொல். நீ எதை அறிந்தாயோ, என்னிடத்தில் நீ எதை பார்த்தாயோ, ஹவு யூ இன்ஸ்பயர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி சொல்றோம், என்னிடத்தில் உனக்கு எந்த விஷயத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது, ஹவு ஐ இன்ஸ்பயர்டு யூ அப்படின்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கணும்.
ஹவு ஐ இன்ஸ்பயர்ட் யூ, நான் எப்படி உன்னை இன்ஸ்பயர் பண்ணேன், என்னிடத்துல என்ன இன்ஸ்பிரேஷன் நீ எடுத்துக்கொண்டாய் அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இது ஏன் திரும்பி இந்த சுவாமி இதே சொல்லிட்டு இருக்காருன்னா, இதெல்லாம் ரசிக்கும் பொழுதும் பெரியவர்களிடத்துல இதை வாசித்த பொழுதும் ஏற்பட்டதான ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அடியேன் அடிக்கடி பகிர்ந்து கொள்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. விரைவில் தர்மாத்மா சஸ்வத்து சாந்திம் நிகச்சதி. தர்மாத்மான்றதுக்கு தாத்பரியம் என்ன? ஆச்சாரத்துடன் கூடிய பஜனத்தில் மனது வைத்தவனாகிறான். இதுவரைலாம் மனசில் ஈடுபாடே இல்லை, மனசு அதில் ஈடுபடலை, மனசில் பதியவே இல்லை, மனசனால் தான் ரசிக்க முடியல. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு ஈடுபாடானது ஏற்பட்டு விட்டது. சஸ்வத் சாந்திம் நிகச்சதி. சஸ்வத் சாந்தின்னு அர்த்தம் நிலையான சாந்தி, துராச்சாரம் என்பது இல்லாததொரு நிலை, துராச்சாரமே இல்லாத ஒரு நிலையை அவன் நன்கு பெறுகிறான். அர்ஜுனா, இதை தெளிவாக உணர்ந்து கொள். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தா பிரணஷ்யதி. நேற்றே சொன்னேன், இதுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். நேற்று ஒரு கதை சொன்னேன், சௌரிராஜ பெருமாளுடைய கதை ஒன்று சொன்னோம். திருக்கண்ணபுரம் பெருமாள் அவருக்கு நிவேதனம் பண்ண பிரசாரத்தில் ஒரு முடி இருப்பதை பார்த்து ராஜா கோவித்து கொண்டான். அர்ச்சகர் இது பெருமாளுடைய முடின்னு சொல்லிட்டார். மறுநாள் காலத்தில் கோவிலை திறந்து பார்த்தா பெருமாள் அழகான சௌரியவுடன் சேவை சாதித்தான் என்று பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு கதை இருக்கு. ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞாமிருதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தஹ திருதரத சரணாப்யயா சலத்குஹு ஹரிரிவஹல்துமிபம் கதோத்தரீயஹ. அப்படியே அமிர்தம் அப்படி சாப்பிடணும். என்ன தெரியுமா? பீஷ்மஸ்துதி. பாகவதத்தில் பீஷ்ம பிதாமகர் பெருமாள் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அழகு, அது சுகபிரம்ம சொக்கி போய் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை. அம்பு படிக்கல பீஷ்மர் படுத்துருக்காரு. உத்தராயண புண்ணிய காலம் வந்துடுத்து. தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய முடிவில் யுத்தம் முடிந்தது. ஹேமந்த ருத்துல முதல் மாதம். ஹேமந்த ருத்துல முதல் மாதம்னு அர்த்தம் மார்கழி மாதம். மார்கழி மாதம் யுத்தம் நடைபெற்றது. அடுத்தது தட்சிணாயனம் வரணும். தை மாதத்தில் மகர சங்கராந்தி முடிஞ்ச உடனே அன்றைய தினத்தில் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. அன்றைய தினத்தில் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. இப்படி தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஏற்படக்கூடிய சமயத்தில் பீஷ்ம பிதாமகர் தன்னுடையதான நிர்யாணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். பீஷ்மருக்கு இஷ்டப்பட்டபடி மரணம் என்பது அவருக்கு கிடைத்த ஒரு வர பலம். அவர் எப்போ இறக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்போ இறந்து விடுவார். அதான் அவருடைய சுவாரஸ்யம். அவர் ஒரு சில காரணங்களுக்காக உத்தராயணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஏன்னா நீங்கள் அதை தப்பாக நினச்சிடக்கூடாது. நமக்கு உத்தராயணத்தில் இறந்தால் தான் நல்ல கதி, தட்சிணாயணத்தில் இருந்தால் நல்ல கதி இல்லை, இது போன்றதான தவறான கொள்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் ரொம்ப கிளியராக இந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மசூத்திரங்களில் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கின்றன. சரணாகதி என்னும் பிரபத்தி, சரணாகதி என்னும் ஆத்ம சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், அந்த பிரபத்தி செய்து கொண்டவனுக்கு எந்த காலத்தில் எந்த ஊரில் எந்த தேசத்தில் எப்படி இருந்தாலும் சரி, ஆகாசத்துலேயோ பூமியிலையோ ஜலத்திலேயோ ஸ்தலத்திலேயோ எப்படி இருந்தாலும் அவனுடைய மரணம் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்குத்தான் இந்த மரணத்துக்குரிய சாந்திகள்லாம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் காண்பிக்கின்றன. சரி, இப்போ பீஷ்மர் கதைக்கு வருவோம். அந்த பீஷ்மர் தன் இஷ்டப்பட்டபடி மரணம் என்னும் காரணத்தினாலே காத்து கொண்டிருக்கிறார். அம்பு படுக்கையில் விழுந்து கிடக்கிறார் பீஷ்மர். இதன் நடுவே ஒரு நாள் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட தர்மபுத்திரன் கண்ணபரமாத்மாவை பார்ப்பதற்காக அவருடைய மாளிகைக்கு வருகிறான். அங்கே கண்ணன் அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தியானம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணன். நம்ம யாராவது ஒருத்தர் கேட்டால் என்ன பண்ணுறேன்னு, நான் கிருஷ்ண தியானம் பண்ணுறேன்னு நாம் சொல்லலாம். கரெக்டு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ கிருஷ்ண தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணன் யாரை தியானம் பண்ணுறான், எப்படி அது லாஜிக்காக ஒத்தியே வரலையே. வெயிட் பண்ணினார் தர்மபுத்திரர். கிருஷ்ணன் தியானம் முடிக்கும் வரையிலும் வெயிட் பண்ணினார். தியானம் முடித்தான் கிருஷ்ணன். ஆஹா தர்மபுத்திராவா, ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. சாரி, நான் தியானம் பண்ணி தான் உனக்கு கவனிக்கலன்னு. நான் வந்த மேட்டரை விட்டுட்டான் தர்மபுத்திரன். பெருமாள்கிட்ட கேட்டான், கிருஷ்ணன் கிட்ட, அது சரி, நீ யாரை குறித்து தியானம் செய்தாய்? உலகமெல்லாம் உன்னை தியானிக்கின்றனவே, நீ யாரை குறித்து தியானித்தாய்?
शरतल्पगतो भीष्मः शाम्यन्निव हुताशनः मां ध्याति पुरुषव्याग्रः ततो मे तद्गतं मनः. அம்புப்படிக்கில் விழுந்து கிடக்கிறார் பீஷ்ம பிதாமகர். அணையக்கூடிய நெருப்பு போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஷரதல்பகதோ பீஷ்மஹா சாம்யன்னிவ ஹுதாசனஹா. அணையக்கூடிய நெருப்பு போல அந்த அம்புப்படிக்கில் விழுந்து வாசுதேவா கிருஷ்ணா யசோதானந்தனா நந்தகிஷோரா நவநீத சோரான்னு பெருமாள் நாமக்களை சொல்லிட்டு இருக்கார். சகசிரநாமம் சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கார். மாந்தியாதி புருஷவ்யாகிரஹா. அந்த மகாத்மா என்னை நினைக்கிறார். தத்தோமே தத்கதம்மனஹா. என் மனசு அவர்கிட்ட போயிடுத்தலாம். அவனுக்கு ரொம்ப வருத்தம் தர்மபுத்திரனுக்கு. எனக்கு கஷ்டமாக இருக்குது கிருஷ்ணா, உன்னுடைய பிரேரணையினால எப்படியோ யுத்தம் பண்ணிட்டேன், சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேன், சண்டையினால எனக்கு ராஜ்யம் கிடைச்சிடுத்து. ஆனால் உறவுகளை எல்லாம் நான் இழந்து விட்டேன். அதிலே குறிப்பாக பிதாமகரை இழந்துட்டேன். பிதாமகரை யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கவே முடியாது. என்னமோ ஜெயிச்சிட்டோம், எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவரை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வெட்கமாக இருக்குது. எப்படி அவரை மூஞ்சில் போய் முழிக்கிறதுன்னு. ஒருத்தர் பாவம் பிளாட்ஃபாரத்தில் அவர் பாட்டுக்கு ஓரமாக வாக்கிங் பண்ணியிருந்தார். இவனுக்கு அப்போ தான் ஸ்கூட்டியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வண்டி ஓட்டவே தெரியாது. திடீர்னு டாயின் ரைஸ் பண்ணி டமால் டிமில் இடித்து அவர் கீழே தள்ளி அவர் முட்டி தாடெல்லாம் உடம்பெல்லாம் எலும்புலாம் வண்டி போச்சு அவருக்கு. அவர் ஹாஸ்பிட்டலில் உடம்பெல்லாம் கட்டு போட்டு படுத்துட்டு இருக்கார். அங்கே போய் ஒரு கூடையில் சாத்துக்குடி வாங்கிட்டு போயிட்டு சுவாமி சௌக்கியமாக இருக்கிறான்னு கேட்டானா எப்படி இருக்கும் அவருக்கு. ஏன்டா நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஒழுங்காக போயிருந்தேன், என்னை பிடிச்சி கீழே தள்ளிட்டு இப்போ சௌக்கியமான விசாரிக்க வந்துட்டியான்னு கேட்பேன். அந்த மாதிரி பீஷ்மர் அவர் இருந்தார். குருவிருத்த பிதாமகான்னு குருகுலத்திற்கு பிதாமகராக இருந்தவரை கீழே தள்ளி அம்பு படிக்கல வீழ்த்தி விட்டு இப்போ போய் அவரை பார்த்து பாகுன்னாரான்னு கேட்கலாமா? நியாயமாக இல்லை. பரவாயில்ல, நீ வா, நான் அவனை அழைச்சுன்னு போகிறேன். கிருஷ்ணன் அழைச்சின்னு போனான். தஸ்மின் அஸ்தமிதே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே ஞானானல்பி பவிஷ்யன்னி தஸ்மாத்வாம் சோதயாமகம். பீஷ்மர் என்னும் ஞான சூரியன் அஸ்தமித்து விட்டது என்றால் இந்த உலகத்தில் தர்மத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் எவரும் இல்லை. அதனால தான் அவனை அழைக்கிறேன், வா கிளம்பு அப்படின்ட்டு அழைச்சிட்டு போனான். அந்த பீஷ்மர் எதில் போய் நின்றான். ஒருத்தருக்கு ஒருத்தர் குசல பிரஷ்னம் பண்ணான். தர்மபுத்திரன் கேள்வி கேட்டான். கோ தர்ம சர்வதர்மானம் பவத பரமோபதா கிம் ஜபன் முச்சரேரந்தோ. இதெல்லாம் உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். சகசநாமத்தில் நடந்த கதை இதெல்லாம். ஏஷமே சர்வதர்மானம் தர்மோதிகதமோமதா என்ற அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை காண்பித்து இவனை சேவியுங்கள், இவன் தான் தர்மங்களில் தலை சிறந்த தர்மம் என்று பீஷ்மர் சொன்னார். அப்போ அந்த பீஷ்மர் மகாபாரத யுத்தத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தி கொண்டு, மகாபாரத யுத்தத்தில் நடந்த கிருஷ்ணனுடைய கருணை தனக்கு, பீஷ்மரான தனக்கு கண்ணனுடைய கருணை அனுகிரகம் எவ்விதம் கிடைத்தது என்பதை ஒரு ஸ்தோத்திரமாக, பீஷ்பஸ்துதி, பீஷ்பஸ்தவராஜம் என்ற பெயர் இந்த ஸ்தோத்திரத்திற்கு, ஒரு ஸ்தோத்திரமாக அருளி செய்து சொந்த சுவாசம் உபாரமத்து என்று தன் இறுதி மூச்சினை விடுத்தார். தன்னுடைய இறுதி மூச்சினை அவர் விடுத்தார். இதுதான் விஷயம். அதுல இந்த சம்பவத்தை பார்த்தோமேனால் கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷதி என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்றேன். பாகவத மகாபுராணம், இதுவும் பாகவத சம்பந்தப்பட்ட விஷயம்தான். பாகவத மகாபுராணத்துல நிருசிம்மாவதார வைபவத்தை வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். நாரதர் தர்மபுத்திரனுடைய அஸ்வமேத யாகத்தில் சிசுபாலனை கிருஷ்ணன் கொன்ற பொழுது இது என்ன நிகழ்வு, இது எப்படி நிகழ்ந்தது என்று திகைத்த தர்மபுத்திரரை தேற்றுவதற்காக நிருசிம்மனுடைய சரித்திரத்தை நாரதர் சொல்லுகிறார். அதை சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு சொன்னார். இதான் விஷயம், இதான் கான்டெக்ஸ்ட். புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இப்படி புரிஞ்சுதா நடுவில் கேட்குறேன்னு கேட்டால், புரிந்து கொள்வதற்காகத்தான். இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்களா என்று அவர்களுடைய முகபாவனையை பார்த்து அதனாலே அடியன் பேசிக்கொண்டிருக்கிறேன். சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். நிருசிம்மாவதார ஸ்லோகம் இது. நிருசிம்ம ஜெயந்தி அன்று உயர்ந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்து இந்த ஸ்லோகத்தினாலே பெருமாளுக்கு ஹாரத்தி செய்து அவனை வழிபடுவது வழக்கம். சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரின்னு பிரகலாதனை பார்த்து கேட்டா என்ன சிவு,
தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ட்டான். உடனே அந்த தூணில் இருக்கானா அந்த சிம்மன்னு கேட்டான். ஏன்னா அந்த தூண் எப்படிப்பட்டது? இரண்யகசிபு தான் பார்த்து பார்த்து கட்டின தூண். அந்த தூண் நடுவில் போலே கிடையாது, உள்ள மொத்தம் இரும்பு ஸ்வர்ணத்தை உருக்கி அதனுடைய காங்கிரீட்டு கலவையே கிடையாது. அது உள்ள சாதாரணமாக ஸ்ட்ரக்சர் மட்டும் மேலே ஷீல்டு மட்டும் போட்டு வச்சுருப்பான், உள்ளுக்குள்ளே போலாக தான் இருக்கும். இப்படி அப்படி இல்லை, இது தங்கம் முழுக்க உருக்கி உள்ளே கொட்டி வச்சிருக்கு. உள்ளே ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹோல் கூட கிடையாது, ஒரு ஸ்பேஸே கிடையாது. அதுக்குள்ளே நிச்சயம் நிருசிம்மன் இருக்க முடியாது. அந்த கம்பத்தை ஓங்கி ஒரு அரைஞ்சான். அரைஞ்ச உடனே ரெண்டு சிம்மன் ஆவிர் பவித்தான். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிடம். பிரகலாதன் இங்கே இருப்பானா அங்கே இருப்பானான்னு இரண்யகசிபு பார்த்து கேட்ட கேள்விக்கு பிரகலாதன் எங்கும் இருப்பான்னு பதில் சொல்லிட்டான். எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து என்று ஆழ்வாரும் பாடினார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனா. அதில் மட்டும் இல்லை சுவாமி, உர்வியாம் அஸ்தி உதகேஷு சாஸ்தி வண்ணோ திக்ஷு விதிக்ஷு, எல்லாத்துலேயும் வாயு நபசோஹோ என்பதாக உருவியாம் அந்த பூமியில் இருக்கான், ஆகாசத்தில் இருக்கான், வாயுவில் இருக்கான், அக்னியில் இருக்கான், திக்குகளில் இருக்கான், விதிக்குகளில் இருக்கான், தொய்யஸ்தி மையஸ்தி ச ஒன்னிலும் இருக்கான், என்னிடத்திலும் இருக்கான், இப்படி எல்லாத்துலையும் இருக்கான் பெருமாள், எல்லாத்திலும் இருக்கான் பெருமாள்னு சொல்லி ஆயிடுது. தட்டினா சத்தியம் விதாத்தும். அவ்விதமாக பிரகலாதன் சொன்ன காரணத்தினாலே நிஜபிருத்தியன், நிஜபிருத்தியன்னா பகவத் கிங்கரன், பெருமாள்கிட்ட தாசபூத்தனாக இருக்கக்கூடியவன், அந்த பிரகலாதன் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குவதற்காக நிஜபிருத்திய பாஷிடம் சத்தியம் விதாத்தும், நிஜபிருத்தியனான பிரகலாதன் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குவதற்காக, நிஜபிருத்தியனான பிரம்மதேவர் கொடுத்த வரம் மெய்யாவதற்காக, நிஜபிருத்தியனான வைகுண்ட துவாரபாலகர்களான ஜெயவிதேயர்கள் தான் இப்போது இரண்யாக்ஷன் இரண்யகசிபு சாபத்தில் இருக்கா. அப்பேற்பட்டவர்கள் தன்னிடத்தில் பிரார்த்தித்து கொண்டார்கள், நாங்கள் 3 ஜென்மாக்கள் பிறந்தாலும் உன் கையினால் அன்றோ எங்களுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்து கொண்டார்கள். அத்தகைய நிஜபிருத்தியர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை மெய்யாக வேண்டும். தான் ஒன்று சொன்னாமோ சொல்லலையோ அதை பற்றி கவலை இல்லை. மற்றவர்கள் தன் பக்தர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை மெய்யாக்க வேண்டும். இதுதான் பெருமாளுடைய பிரதிஜை, பெருமாளுடைய பிரதிஜை. சரியா பச்சா? சரியா பச்சா? ஏன் இப்படி கேட்குறேன்? ஆமாம் கேட்கணும், அப்பத்தான் புரியும். என்னுடைய மேனரிசம் இல்லை இது. சரியா போச்சா? சரியா போச்சான்னு கேட்கறது மேனரிசம் இல்லை, புரிய வைக்கிறதுக்காக அடியன் பிரயத்தனப்படுறேன். அடுத்தது இங்கே பீஷ்மஸ்துதி. மகாபாரத யுத்தத்தில் சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல, பலராமர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல, விதுரன் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல. நல்ல காலம் இவா 2 பேர் மகாபாரத யுத்தத்தில் பங்கெடுத்து கொள்ளாமல் இருந்ததினால் கிருஷ்ணனுடைய ட்ரிக்ஸ், கிருஷ்ணன் பண்ணின தந்திரம்லாம் பலித்தது. இல்லைனா கிருஷ்ணனால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளவு வீரம் மிக்கவர்கள், அவ்வளவு பிராமணிகர்கள் இவர்கள் 2 பேரும். இவா 2 பேரும் கலந்துக்கல. அதுபோலவே மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் ஒரு பிரதிஜை பண்ணினான். என்ன பிரதிஜை? நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணிட்டான். நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு பிரதிஜை பண்ணிட்டான். இது துரியோதனாதிகளுக்கெல்லாம் பெரிய கொண்டாட்டமாக போயிடுச்சு. ஒருவேளை கிருஷ்ணன் சண்டைக்கு வந்துட்டான்னா அந்த கிருஷ்ணனே கௌரவர்கள் மொத்த பேரையும் ஊதி தள்ளிடுவானே, அவன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா போருமே, அது போருமேன்னார். முட்டா பசங்க, கிருஷ்ணனுக்கு ஆயுதம் இருந்தால்தான் கொல்ல முடியுமான்னு, ஆயுதம் இல்லாமலேயே கிருஷ்ணனால் கொல்ல முடியாதா? கொல்லாமாக்கோல் அப்படின்னார் ஆழ்வார். கையில் வச்சுருக்கிறது குதிரை சவுக்கு, அந்த சவுக்கை காமிச்சான். அயம் பீஷ்மஹா, அயம் துரோணஹா, அயம் கர்ணஹான்னு காமிச்சான். அதுலேயே அத்தனை பேருடைய உயிர் போயிடுச்சு. பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை, சிற்றவை பணியால் முடி துறந்தானை, திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பார்த்தசாரதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் போற்றி புகழ்ந்து பாடுகிறார். மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத சாதனையை செய்தான் கிருஷ்ணன். குதிரை ஓட்டுற ஒரு சவுக்கை வச்சுட்டு அதை வெப்பனா யூஸ் பண்ணினான். இத்தனைக்கும் அதை யூஸ் கூட பண்ணல, கையில் விரும்ப வச்சுட்டான். அதனாலேயே யமனுடைய பாசக்கயிறு மாதிரி எல்லாருடைய உசுரும் வாங்கப்பட்டது. அதனாலே கிருஷ்ணன் தான் கையில் ஆயுதம் ஏந்துவது இல்லை என்று தீர்மானித்தான். ஆனால் பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணார், அவர் ஒரு சபதம் பண்ணார். என்ன சபதம்? எந்த கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னானோ அந்த கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று அவர் பிரதிஜை பண்ணார், சபதம் பண்ணார். பக்தனுக்கும் பகவானுக்கும் பயங்கரமான போட்டி, பக்தனுக்கும் பகவானுக்கும் பெரிய போட்டி நடக்கிறது. இதில் பக்தன் ஜெயிப்பானா பகவான் ஜெயிப்பானான்னு ஒரு கேள்வி. உலகமே அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் பக்தன் ஜெயிக்க போறானா பகவான் ஜெயிக்க போறானா என்று உலகமே அதை பார்த்து கொண்டிருக்கிறது.
அந்த சமயத்தில் சத்தியம் விதாத்தும் இது பாகவதத்தில் சொல்லப்பட்ட ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகம் என்ன, பகவத்கீதையில் இப்போ நாம் பார்க்கிறது 31வது ஸ்லோகம். கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷரி என்பதற்கு உரியதான பீஷ்மஸ்துதி கதையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பீஷ்மஸ்துதி ஸ்ரீமத் அஹோபில படத்தில் 42வது பட்டத்தில் மூர்தாபிஷிக்தராய் எழுந்தளிருந்த ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் எனப்படக்கூடிய இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகேசிங்கருக்கு நித்யானுசந்தானம். அவருடைய இறுதி மூச்சு அடங்கும் வரையிலும் அவர் பீஷ்மஸ்துதியை சொல்லிக்கொண்டே இருந்ததாக அதை அருகிலிருந்து ரசித்து அனுபவித்து உணர்ந்த பக்தர்கள், அவருடைய சிஷ்யர்கள் பலமுறை அடியனிடத்தில் சொன்னது உண்டு. அதனால் அந்த பீஷ்மஸ்துதிக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. இங்கே என்ன எடுத்து, ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கண்ணன் பிரதிஜை பண்ணா, அந்த கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று பீஷ்மர் பிரதிஜை பண்ணிட்டார். உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது, பக்தன் ஜெயிப்பானா பகவான் ஜெயிப்பானா என்று. அதற்கு ஏற்றார் போல போர்க்களத்தில் பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர் கிழட்டு சிங்கம், ஓங்கி அடித்தா 1.5 டன்னு அப்படி கர்ஜிக்கிறார். இவர் அடிக்கிற அம்புகள்லாம் பட்டு டொப்பு டொப்புன்னு எல்லாம் அந்த அடி வாங்கிறது பாண்டவர்களுடைய சைன்யம். இவர் பெருமாள் கிருஷ்ணனுக்கு கோபத்தை உண்டு பண்ணணும். எப்போ தான் கிருஷ்ணன் கையில் வெப்பன்ஸ் எடுப்பான், ஆயுதம் எடுப்பான். அதுக்காக கூர்மையான பானங்களை எல்லாம் எடுத்து எடுத்து பகவானை நோக்கி தொடுத்தார். எல்லாம் சிரிச்சுட்டே தன் உடம்புல வாங்கிட்டான். மம நிஷிதஷரைஹி விபித்யமான துவச்சி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா என்று பீஷ்மஸ்துதி. நேராக அந்த இன்சிடென்ட்டை இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறார் அவர். கூர்மையான பானங்களினாலே பெருமாள் அடித்தான். சிரிச்சுட்டே கிருஷ்ணன் பேசாமல் இருந்தார். சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டார். பார்த்தார் பீஷ்மர், இதுக்கு வேற வழி பண்ணணும், ஒரு டெக்னிக்கலான ஐடியா பண்ணலாம். என்ன, கிருஷ்ணன் அடித்தா கிருஷ்ணனுக்கு கோபம் வராது, அதுக்கு மேலே ஒரு காரியம் பண்ணலாம். என்ன காரியம், கிருஷ்ணன் எவர்களை ரட்சிக்கிறானோ அவர்களை அடிக்கலாம். விஜயரத குடும்ப ஆத்ததோத்ரே என்று பீஷ்மஸ்துதி. அர்ஜுனனுடைய தேரையும் அர்ஜுனனுடைய குதிரைகளையும் அந்த தேரின் ரத்தியான அர்ஜுனனையுமே தன் குடும்பமாக எண்ணி அவர்களை காப்பாற்றுவதே தன் முழு நேர தொழிலாக கை கொண்டவன் பார்த்தசாரதி. இப்போ நம்ம கேட்குறோம், ஏன் காலக்ஷேபம் இல்லை, ஏன் நித்தியபடி பகவத்கீதை கேட்க முடியல சார், பொழப்பு சார், குடும்பத்தை காப்பாற்றணும் சார், பொண்டாட்டி பள்ளிகள்லாம் நம்மளை நம்பி உட்காந்துருக்கா, அவளெல்லாம் ரட்சிக்க வேண்டாமா, அவளுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து கொடுக்க வேண்டாமா, என்ன பண்ண முடியும், அது அப்படி தான் போகிறது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. ஏன்னா குடும்பத்தை ரட்சிப்பதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. அந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்காக இவன் பெரிய பெரிய தியாகங்களை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் பெருமாள் விஜயரத்த குடும்ப ஆத்த தோத்ரே. அர்ஜுனுடைய தேர், அவனுடைய குதிரைகள், அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கார். பீஷ்மர் தன்னை அடித்தவரையிலும் பொறுத்து கொண்டிருந்ததான கிருஷ்ணன் ஒன்றும் ரியாக்ஷனே கொடுக்கல. அது கண்ட பீஷ்மர், ஓஹோ இவனை அடித்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, இவன் யாரை காப்பாற்றி கொண்டிருக்கிறானோ அவர்கள் அடிப்பட்டால் தான் கிருஷ்ணனுக்கு கோபம் வரும்னு குதிரைகள் அடித்தார். தேரை பொடி பொடியாக உடைத்தார். அர்ஜுனனை அடித்தார். அர்ஜுனனுக்கு கை கால் உதறி போயிடுச்சு, ஒன்றுமே பண்ணல, அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அவனுக்கு. இவர் சாதாரண வயசானவர் தானே, இது பூட்ட கேஸ் தானே, இதை ஈஸியாக நம்ம அடிச்சுடலான்னு நினைத்த அர்ஜுனனுக்கு பீஷ்மர் சர்ப்ரைஸாக கொடுத்துட்டே இருக்கார். சர்ரு சர்ரு சர்ன்னு பானங்களை பிரயோகித்து கொண்டே இருக்கார். பார்த்தான் கண்ணன், ஓஹோ இது சரிப்பட்டு வராது இனிமே. அர்ஜுனனுக்கும் வீரியம் போயிடுத்து. அவனுடைய தாத்தா குருவிருத்த கழவரான பீஷ்ம பிதாமகர் செய்யும் மிகச்சிறப்பான போரை கண்டு அர்ஜுனன் வெகுண்டு மயங்கி இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா பீஷ்மர் அர்ஜுனனை கொன்று விடுவார். ஆகையால் இந்த பீஷ்மரை நாம் விட்டு வைக்க கூடாது. இப்படி தீர்மானித்தவனான கிருஷ்ணன் தன் கையில் சக்கரத்தை ஏந்தி கொண்டு சிந்தித மாத்திரமேவ தஸ்ய ஆக்ரஹஸ்தே, நினைத்த மாத்திரத்தில் அவன் கையில் சக்கராயுதம் வந்து அமர்ந்தது. ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞாமிருதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணாபியா சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரீயா. வேக வேக வேகமா போறார். அவர் நினைத்த மாத்திரத்தில் அவர் திருக்கையில் சக்கராயுதம் வந்து அமர்ந்தது. அந்த சக்கராயுதத்தை எடுத்துண்டு கையில் சக்கராயுதத்தை பிடிச்சுண்டு
எதிர பீஷ்மர் நிற்கிறார். ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜாமிருதம் அதிகர்த்தும் பீஷ்மர் கைகூப்பி சேவிக்கிறார். என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஆச்சரியம். ராரா தேவாதிராஜா, ராரா மகானுபாவா, மாரிமலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிடித்து ஹாஹாஹான்னு இவர் அப்படியே இறச்சின்னு வேக வேகமா போறார். அர்ஜுனன் காலை பிடிச்சுன்னா, கிருஷ்ணா போகாத நிறுத்துன்றான். அந்த அர்ஜுனனை பிடிச்சு இழுத்துட்டு நேர எதிர் போறாரு. அவனை சேவிச்சு பீஷ்மர் பின்னாடி போனார். அப்ப பீஷ்மர் சொன்னார், சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிடம், மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குபவன் கிருஷ்ணன். பார்த்தாயா, நான் அவனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று பிரதிஜை பண்ணேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கிருஷ்ணன் பிரதிஜை பண்ணான். ஆனால் தன்னுடைய பிரதிஜையை அவன் கைவிட்டான். கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரஷரி. ஹே அர்ஜுனா, நன்றாக குறித்து வைத்துக்கொள், நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். இந்த உலகத்திற்கு தெரியும்படியாக உரத்த குரலில் பேசி இந்த உலகமானது உன்னை நன்கு புரிந்து கொள்ளட்டும். என்னுடைய சபதம் என்ன, என்னுடைய பட்சம் என்ன, என்னுடைய கருத்து என்ன, நான் எப்படி பக்தர்களை கைவிட மாட்டேன், எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த உலகமானது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்களுக்கும் அதை காண்பிப்பதற்காக சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிடம் என்று பாகவதத்தில் சொன்னபடி சொன்னிகமபஹாயமத் பிரதிஜாமிருதமதி கர்த்தும் அவப்ளுதோரதஸ்தா திருதரத சரணாப்யயா சலத் குஹாரிவஹந்தமிபம் கதோத்தரியஹான தன்னுடையதான மேலூத்திரியமானது நழுவிக்கொண்டு கீழே விழ ஹாஹாஹான்னு வாயை திறந்துண்டு ஹோ ஹோன்னு அந்த கையில சக்கரத்தை பீஷ்மரை நோக்கி போக அர்ஜுனன் காலை பிடிச்சு கதற பார்த்தாயா, என் வார்த்தையை மெய்யாக்குவதற்காக பெருமாள் தன் வார்த்தையை பொய்யாக்கி கொண்டான் என்று பீஷ்மர் மங்களாசாசனம் செய்தாரே, அந்த அர்த்த விசேஷத்தை தான் இங்கே கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணஷ்யதி என்று பரமாத்மா அருளி செய்திருக்கிறான். இதான் சுவாரஸ்யம். இதே போல மற்றொரு சம்பவம் ஒன்று உண்டு. என்ன சம்பவம் அப்படி கேட்டா, பிரகலாதன் பகவானை எதிர்த்து யுத்தம் பண்ணினான். இதெல்லாம் இருக்கு. சுவாமி பிரகலாதன் உபமான வசேஷானாம் சாதுனாம் சதாபத்து, சாது உலகத்துல நல்ல சாது பகவத் பக்தன் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவோம்? பிரகலாதனை சொல்லுவோம். அப்பேற்பட்டதான பிரகலாதன் பகவானை எதிர்த்து யுத்தம் பண்ணினான். அவன் யுத்தம் பண்ணினான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் பிரகலாதனுக்கு ஏற்பட்டது. அப்புறம் மனம் தெளிந்தான். அதான் மனம் தெளிந்தான். க்ஷிப்ரம்பவதி தர்மாத்மா சஸ்வசாந்தி நிகச்சதி கீழே சொன்னோம் இல்லையோ. அதே போல க்ஷத்ரபந்து ஒருத்தன், க்ஷத்ரபந்து போல பாவம் செய்த உலகத்துல யாருமே கிடையாது சொல்லலாம். லோகத்துல அவன் அப்படி ஒரு உத்கிருஷ்டமான பாபங்கள்லாம் பண்ணிருக்கான். நிறைய இருக்கு. இந்த மாதிரி கதைகள் நாம சொல்லிட்டே போனோம்னா ஆனந்தமா அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். இது ஒன்றும் ஒவ்வொரு விசேஷம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் ஏன் தாம் பிரதிஜை பண்ணாமல் அர்ஜுனனை கொண்டு பிரதிஜை செய்ய வைத்தான் என்பதைத்தான் நாம் இது போன்றதான பல கதைகளினாலே பார்க்கணும். ஏனென்றால் கிருஷ்ணன் பாரு தன் வார்த்தையை கூட பொய்யாக்கின்றுவான். ஆமா, தன் வார்த்தை பொய்யா எடுத்த பண்ணலையே. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா ஆயுதம் எடுக்காமல் தானே இருக்கணும். எப்படி ஆயுதத்தை எடுக்கலாம்? எடுத்தா அது தப்பு இல்லையா? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் பிரதிஜை பண்ணார்னா ஆயுதம் எடுக்கலாமோ? சத்தியத்தை மீறலாமோ? சத்தியத்தை சபதத்தை மீறலாமோ? மீறக்கூடாது. மீறிட்டாரே பெருமாள் அதை மீறிட்டார். அதனால அர்ஜுனா, நீ நினைச்சுக்கோ, நீ பாரு, நீ சொல்லு, நீ கேளு, நீ பிரதிஜை பண்ணு. உலகம் இதை நன்கு உணரட்டும். உலகத்தின் பார்வையில் கிருஷ்ணன் பொய் சொல்பவனாகவே இருக்கட்டும். ஆனால் கிருஷ்ணன் பொய் சொல்லுவான், அவருடைய பக்தன் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டான் என்னும் மகா விஸ்வாசத்துடன் இந்த உலகம் இருக்கிறது. அந்த மாபெரும் நம்பிக்கையுடன் இந்த உலகம் இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராமல் நடந்துக்கணும். அந்த நம்பிக்கை குலையக்கூடாது. க்ஷத்ரபந்து எடுத்துக்கோங்க, பெரும்பாவத்தை செய்தவன். அப்புறம் நாரதர் அவனுக்கு உபதேசம் பண்ணார். முக்கிய மந்திரம் காட்டிய மூன்றெழுத்து உடைய பெயரால் கத்திரபந்து அன்றைய பராங்கத்தை கொண்டு கொண்டார் என்று ஆழ்வார் பாடுகிறார். அபிச்சேத் சுதுராச்சாரா பஜரே மாமனன்யபாக சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் விவசரோபி சா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரஷதி. எனவே அர்ஜுனா, நீ சபதம் செய், நீ பிரதிஜை செய், நீ உறுதிமொழி ஏற்றுக்கொள். அப்பொழுது தான் உலகம் நம்பும் என்று கிருஷ்ண பரமாத்மா அருளி செய்தான். மேலே அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
क्षिप्रं भवति धर्मात्मा क्षिप्रं भवति धर्मात्मा स्वच्छान्तिं निगच्छति शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि कौन्तेय प्रतिजानीहि मे भक्तः प्रणश्यति न मे भक्तः प्रणश्यति இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யः க்ஷீணமாயுः க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதான். காலக்ஷேபா ந கர்த்தவ்யः க்ஷீணமாயுः ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான். டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும். ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.